சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், நம்முடைய வாழ்விலே எண்ணுக்கடங்காத நன்மைகளை செய்கிறவர். ஆமென். அனுதினமும் நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த 31 நாட்கள் ஜனவரி மாதம் முழுமையாக நம்மை சுமந்திருக்கிறார், தப்புவித்திருக்கிறார். எண்ணி முடியாத, சொல்ல முடியாத, நினைத்து பார்க்க முடியாத, நம்முடைய பவர் பாயிண்ட்ல போட்டபடி கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு செய்திருக்கிறார். ஆமென். மறந்தாலும், யார் கைவிட்டாலும், யார் வெறுத்தாலும் ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் மறந்ததே இல்லை. ஆமென். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. வாய்களை திறந்து நல்லவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து, இயேசுவே இந்த 2வது மாதத்தில் என்னை கொண்டு வந்தீங்களே, என் ஜீவனை பாதுகாத்து கொண்டீரே, என் வியாதியை என்னை விட்டு விலக்கினீரே, கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தீரே, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே பாதுகாப்பை தந்தீரே, வெட்கப்பட்டு போகாதபடி என்னோடு கூட இருந்தீரே. கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் இந்த 31 நாட்கள் செய்த நன்மை நினைச்சு பாருங்க. மருத்துவர்கள் சொன்ன காரியத்தை எல்லாம் மாற்றி மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்ன அதே வாயில ஆபரேஷன் தேவையில்லைன்னு சொல்ல வைத்தவர் அவர்தான். எல்லா விபத்துக்கும், நாசத்துக்கும், மோசத்துக்கும் வேலைக்கு காத்தவர் அவர்தான். விபத்தின் போது தன்னுடைய உள்ளம் கையிலே தாங்கி பிடித்தவர் அவர்தான். என் நீதியின் வலகரத்தினால் நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறவர் அவர் அல்லவா? விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கரங்களை தட்டி நன்றி, நன்றி அப்பா, எல்லாம் கரங்களை தட்டி நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும், அசைவாடும், அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கரங்களை தட்டி, அசைவாடும், அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாங்காலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாங்காலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். எழுப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், எழுப்பாய் இறங்கிடுவார். அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும், அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தால் ஆண்டவர் நம்மோடு வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நீரை கொண்டு மீட்பார். ஆண்டவர் உங்களை தப்புவிக்க ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவர் நம்மை வாழ வைக்கிற தேவன், வாழ்விலே நன்மைகளை தருகிற தேவன், ஆசீர்வதிக்கிறவர்.
சன்னதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம், என்னையும் அழைத்தவர் கரம், அழைத்தவர் கரம். கரங்களை தட்டி சொல்லுவோம். நம்புகிறவர்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மீது இந்த ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும். ராபா காபா தூரா மஷகதன ரியதர ஹக்கர ஆவியே ஆவியே ஆவியே. அக்கினி இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தேவ பிரசன்னம் நிரப்பட்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற, கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதா. ராபா காபா காபா ராபா ஷகதன ரியதர ஹக்கர. தேவ பிரசன்னம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். Yes, 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 yes. ஆவியே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுங்க, அசைவாடும், அசைவாடும் அனலாகும், அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. சொல்லுங்க பார்க்கலாம். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும், அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியா என்கிற தேவ மனிதன் ஆகால் தீர்க்கதரிசிகள் முன்பதாக ஒரே சேனையாய் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து நின்றபடியினால் வெட்கப்பட்டு போகாதபடி வானத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து பலிபீடத்தை பட்சித்தது. தேவன் யார் என்பதை அந்த இடத்தில் நிரூபித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இப்பொழுதே அது நடைபெறுகிறது. பெரிய காரியங்கள் நடக்கட்டும். ராபா காமா ஷகதன ரியதர ஹக்கர. ஜீசஸ் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே ஆவியே. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம், ஒரு விடுதலை. கரங்களை தட்டி பாடும்போது ஒரு அற்புதம் நடக்குது. பயப்படுகிற காரியங்கள் உங்களுக்கு நேர்விடுவதில்லை. ஆமென். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும், அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க மாங்காலின் படைகளை எதிர்த்திடுவேன். எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் கர்த்தர் உங்களோடு உண்டு. நீங்கள் தனியா நிற்கிறேன் என்று சொல்வதில்லை. உங்கள் தனிமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கேட்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார்.
கரங்களை தட்டி சொல்லுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர், சொல்லுங்களேன் விசுவாசத்தோடு, அந்த பாகால் முன்னாடி ஒரு மிராக்கள் நடக்க போகுது. உங்கள் பாகால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி என்கிற பாகால், உங்கள் வாழ்க்கையில பண நெருக்கம் என்கிற பாகால், உங்கள் வாழ்க்கையில நெருக்கம் இருக்கிற பாகால் இயேசுவின் நாமத்தினால் வெட்கப்பட்டு போகட்டும். கரங்களை தட்டி பலிபீடத்தில் விழுந்த அதே அக்கினி, ஆண்டவரே நான் செபிக்க செபிக்க இறங்கட்டும். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் மனிதனுடைய வன்கண், பொறாமை, எரிச்சல், தந்திரங்கள் உங்களை மேற்கொள்ளுகிறதா? இன்றைக்கு அந்த பாகால் விழுகிறது. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா, ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். 450 பேர் இருக்கலாம் உங்களுக்கு எதிரா, 1000 பேர் இருக்கிறவங்க எதிரா, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரே ஆனால், கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் இருப்பாரே ஆனால், முறுமுறுக்கிற நாவுகள், வன்கண்ணின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வானமண்டல மேகமண்டல பொல்லாத கிரியைகள் எதுவும் உங்களுக்கு விரோதமாய் செயல்படாது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி, என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்னோடு உண்டு, என்னை தப்புவிக்கிறவர் என்னோடு உண்டு, நான் நம்புகிறவர் என்னோடு உண்டு, என் வாழ்வை விஸ்தாரமாய் ஆசீர்வதிக்கிறவர் என்னோடு உண்டு. எல்லாம் பயங்களை விலகட்ட. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர், ஆமாப்பா சொல்லுங்க சொல்லுங்க, நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன். கரங்களை தட்டி சொல்லுங்க இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க அந்த பலனை, பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை. கரங்களை தட்டி பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்காம உங்களுக்கும் எனக்கும் முன்பாக நிற்கிற அந்த பரிசுத்த தெய்வத்தை கரங்களை தட்டி ஆராதிங்க ஆராதிங்க. உங்கள் வருமானம் உயரும், உங்கள் மனசில் இருக்கிற போராட்டங்கள் மறையும், உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்க மேல பொய்யா ஃபேக்கா வைக்கிற எல்லா அலிகேஷனும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக வேதம் சொல்லுகிறது. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்திருப்பதில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும், விசுவாசிக்கிறவங்க மட்டும் என்னோடு இருக்கிற தேவனுக்கு நன்றி 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 சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி அப்பா. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னுடன் கூடவே இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் இருக்கிறார் இருக்கிறார். வியாதிகள் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, பணப்பிரச்சனையின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, எல்லா விதமான சாபங்களின் மத்தியிலே, மனிதன் நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற காரியங்களிலே நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் நம்மோடு உண்டு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவர் உங்களை காத்துக் கொள்வார். எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு
தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? இந்த மாதத்தில் இந்த வசனத்தை பிடித்து நாம் ஓட போகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் உன்னோடு இருப்பேன். அப்படி இருக்கிறபடியினால ஒருவனும் நமக்கு முன்பதாக ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் எதிர்த்து நிற்பதே இல்லை. நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மேகத்தையும் பார்க்க மாட்டீங்க, மலையையும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் பள்ளங்கள் நிரப்பப்பட்டிருக்கும். உங்கள் பாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உங்க வேலை செய்கிற ஸ்தலத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. படிப்பின் காரியத்தில், பண நெருக்கத்தில், வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா.